தயவு செஞ்சு நீங்க போங்கம்மா. இந்த போட்டியில இவங்க கலந்துக்கணும், இவங்க கலந்துக்க கூடாதுன்னு எந்த ஃபார்மாலிட்டிஸும் இல்லையே. எங்களை கலந்துக்க கூடாதுன்னு சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு? சார், நீங்க சொல்ற வசதியான வீட்டு ஆளுங்கெல்லாம் இந்த போட்டியை ஒரு பொழுதுபோக்கா கூட நினைச்சு வந்திருக்கலாம். மத்தவங்களுக்கு இந்த போட்டியில ஜெயிக்கணும்னு நினைக்கிறதுக்கு என்ன காரணம்னு தெரியாது. ஆனா நாங்க இந்த போட்டியில ஜெயிக்கணுங்கிறதுக்கு ஒரு முக்கியமான நோக்கம் இருக்கு. இந்த போட்டியில ஜெயிக்கிறது மூலமா எங்க குடும்பத்தோட வாழ்வாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். இந்த போட்டியில நான் ஜெயிக்கிறது மூலமா கிடைக்கிற பணம் தான் புள்ளைய எப்படியாவது படிக்க வைக்கணும்னு நினைக்கிற ஒரு தகப்பனோட கனவை நிறைவேற்றும். ஒரு பையனோட படிப்பு செலவுக்கு அது உதவியா இருக்கும். அம்மா சொன்னா புரிஞ்சுக்கம்மா. உங்களை உள்ள விட்டா என்னதான் திட்டுவாங்க. இங்க ஒரு கேட்டகரி இருக்குமா, ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்க தான் கலந்துக்குப்பாங்க. ஒன்றும் இல்லாதவங்களை எல்லாம் கலந்துக்க விட்டா என்னதாம்மா திட்டுவாங்க. இந்த போட்டியில கலந்துக்கிட்டு அந்த பணத்தை வச்சு உன் குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போலான்னு வந்திருக்கியா? தயவு செஞ்சு நீங்க போங்கம்மா. மேனேஜர் மேடம், அங்க என்ன பிரச்சனைன்னு பாருங்க. சரிங்க மேடம், நான் என்னன்னு போய் பார்க்குறேன். ஒரு நிமிஷம் மேடம். அவங்க ஏதோ போட்டியில கலந்துக்கணும்னு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். செக்யூரிட்டி கிட்ட சொல்லி அவங்கள கழுத்தை பிடிச்ச வெளியில தள்ள சொல்லு. சொல்றத செய்யுங்க. அங்க இருக்கிறது என் பையன்தான். மேடம், அவர் உங்க பையன்னு சொல்றீங்க, அவர் போய் எப்படி மேடம் வெளியே போய் சொல்றது? எல்லாம் ஒரு காரணமாதான். போங்க, துரத்தி விடுங்க. ஓகே மேடம். எல்லாரும் கலந்துக்கலாம் தானே நியூஸ் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தீங்க. இப்ப இங்க வந்து கலந்துக்க கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீங்க உள்ள அனுப்புங்க, நான் யார்கிட்ட பேசணுமோ பேசிக்கிறோம். நீ என்ன பிரச்சனை? இவங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா ஒர்க் பண்றாங்களா சார்? இவரு வேலை தேடிக்கிட்டு இருக்காராம். இவங்க 2 பேரும் போட்டியில கலந்துக்கலாம்னு வந்திருக்காங்க. இதுல கலந்துக்கிறதுக்கே ஒரு தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். கேட்க மாட்டேங்கிறாங்க சார்.